ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு கல்லூரி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் நடித்து 1981 ரிலீஸ் ஆன 6 படங்களை பற்றி பார்க்க போகிறாங்க. அது என்னென்ன படங்கள், எப்படி நடிச்சிருக்கிறாப்புல, என்ன மாதிரி கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் நடித்து 1981 நம்ம விஜயகாந்தனுடைய 29வது வயசில் நடித்த 6 படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1981 நம்ம விஜயகாந்தனுடைய 29வது வயசில் சட்டம் ஒரு இருட்டடை அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்த் கூட ஜோடியாக பூர்ணிமா தேவி கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அதே வருஷம் 2வது படத்தை பற்றி பார்த்தலாம். 1981 நம்ம விஜயகாந்தனுடைய 29வது வயசில் சிகப்பு மல்லி அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக சாந்தி கிருஷ்ணா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் ரங்கா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டாக்டர் ராமநாராயணன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அதே வருஷம் 3வது படத்தை பற்றி பார்த்தலாம். 1981 நம்ம விஜயகாந்தனுடைய 29வது வயசில் நெஞ்சிலே துணிவி இருந்தால் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக சொப்னா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் முத்து அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டாக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது படத்தை பற்றி பார்த்தலாம். 4வது படம் 1981 நம்ம விஜயகாந்தனுடைய 29வது வயசில் ஜாதிக்கேத்த நீதி அப்படிங்கிற படம் தான். இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக சொப்னா நடிச்சிருக்காப்புலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் காந்தா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டாக்டர் எஸ் சங்கரன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 5வது படத்தை பற்றி பார்த்தலாம். 5வது படம் அதே வருஷம் 1981 நம்ம விஜயகாந்தனுடைய 29வது வயசில் நூலருந்த பட்டம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக பூர்ணிமா தேவி கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் உதயா அப்படிங்கிற கேரக்டர் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து அதே வருஷம் 6வது படத்தை பற்றி பார்த்தலாம். 1981 நம்ம விஜயகாந்தனுடைய 29வது வயசில் நீதி பிழைத்தது அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக அருணா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த 6 படங்கள் ஒரே வருஷம் 1981 நம்ம விஜயகாந்தனுடைய 29வது வயசில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் செம்ம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தெரிஞ்சுக்கிட்ட கல்லூரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.